ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, அந்த காதல் ஓவியத்தில் அற்புதமான பாட்டுங்க. சாருக்கு ராஜா சாருக்கு வந்து ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் சங்கராபரணம் மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருந்த நேரத்தில் சார் இந்த கதையை சொன்னார். ஒவ்வொரு பாடல்களும் மணிமணியான பாடல்கள். அதுவும் உடலுக்கு இறைச்சவிய நீர் மாதிரி ஆயிடுச்சு அது அந்த படமும். ஆனால் நல்ல வேளை வந்து ராஜா சாருடைய சிந்து பைரவி அது ஒரு பெரிய வாங்கி கொடுத்தது. ஆமாம், அதுக்கு அவருக்கு அது ராஜா சாருக்கு அது ஒரு பெரிய திருப்பு புண்ணியம் இருந்தது. அது அவருக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்த படம் அது சிந்து பைரவி. அந்த மாதிரி ஒரு அந்த ஏக்கம் வந்து காதல் ஓவியம்ல இருந்தது சொல்லி அது நிறைவேறாத ஒரு எண்ணம் வந்து அதில் நிறைவேறிச்சு அவருக்கு சார். மண் வாசனை படம் வந்தபோது வந்து பாண்டியன் ரேவதி அப்படின்ற அந்த ஜோடி வந்து தமிழகம் மிகவும் ரொம்ப பிரபலம். அந்த படமும் பெரிய ஹிட். திருப்பி இமீடியட்டா உங்களோட படத்துல நீங்க அவங்களை நடிக்க வச்சிங்க அந்த ஜோடியை. ஆமாம் சார், பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு படம். பட் அது ரொம்ப நல்லா போன படம். பட் அந்த அளவுக்கு பேசப்படலையோ அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது சில்வர் ஜூப்ளி போன படம் தான் அது. ஓ ஆமாம், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்து நிறைய பேசினாங்க. வந்து அனுராதா ரமணனுடைய கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான விஷயம். அந்த படத்தை கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணி தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். ஆனால் அனுராதா ரமணன் மேடத்துக்கிட்ட நான் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி நான் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ் அதுதான். அதை நான் சொல்லுவேன். ஆனால் நான் அவங்ககிட்ட கதை கேட்டதுனால அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, நான் தான் அந்த கிளைமேக்ஸை வந்து அந்த படத்தில் வச்சுட்டேன்ற மாதிரி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. அது அந்த கதை வசனம் எழுதுறது MS மது. அது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தெய்வ வாக்கு MS மதுவா? ஆமாம் ஆமாம் ஆமாம்.